டாக்டரோட லைசன்ஸை கேன்சல் பண்ணணும். எங்கள் ஸ்கூல் ஆஃப்லேருந்து எங்களை வந்து என்ன மிரட்டுறாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி போனீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நாங்கள் வந்து மார்க் வாங்கி வச்சுருவோம், பிளாக் மார்க் உங்களுக்கு வச்சுருவோம், நீங்கள் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது, இன்னும் நீங்கள் 4 மாதம் இங்கே தான் படிக்கணும், அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுமோ பண்ணிடுவோம், சர்டிஃபிகேட் எங்களால் தரவே முடியாதுன்னு எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. அப்படி நாங்கள் இன்னும் 4 மாதத்தில் போயிடுவோம். நாங்கள் 3rd இயர், எங்களுக்கு அடுத்து உள்ள எங்கள் ஜூனியர் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் 2 பேட்ச் இருக்காங்க. இவங்க இன்னும் 1 இயர் ட்ராவல் ஆகணும், அவங்க இன்னும் 2 இயர்ஸ் ட்ராவல் ஆகணும். அவங்களுக்கு அப்போ நாங்கள் என்ன சார் சொல்ல முடியும்? அவங்களோட படிப்பு வந்து ஸ்பாயில் ஆச்சுன்னா அதுக்கு வந்துட்டு இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க? கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட்ல படிக்கிற எங்களுக்கே இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க இங்கே. அப்போ இதுவே மற்ற பேஷண்ட்ல வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க? உடனே செத்து சாவடிச்சு இங்கேருந்து அமுச்சு விட்ருவாங்களா? இங்கேருந்து எங்களுக்காக ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு இப்போ நர்சிங் ஸ்டூடெண்ட்னு எங்களை சொல்லிக்கிறாங்க. நாங்கள் டிப்ளமோ கோர்ஸ் தான் இங்கே படிக்கிறோம். டிப்ளமோன்றதை மட்டும் கேவலமாக சொல்கிறாங்க. டிப்ளமோ அவங்க வந்து பிஎஸ்சி படிக்கிறாங்க, நீங்கள் டிப்ளமோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே ஒரு பிள்ளை ஏதாவது ஒரு தப்பு வார்டில் பண்ணிடுச்சு, ஒரு பையன்கிட்ட பேசிடுச்சுன்னா வார்டிலேருந்து நர்சிங் ஸ்டூடெண்ட் தானே ஓடுனா, நர்சிங் ஸ்டூடெண்ட்னால இப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இதே தான் பிஜி சிஆர்ஐ எல்லாமே பண்ணுறாங்க. அதை மட்டும் வெளில வர மாட்டேங்குது. ஏன்னா அவங்க வெளில இருந்து பண்ணாங்க, நாங்கள் ஹாஸ்டலுக்குள்ளே இருந்து பண்ணுறோம். இதுவே வந்துட்டு இப்போ ஒரு எம்பிபிஎஸ்க்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு ஆர்டிஏ கூட இல்லை, வேற ஏதாவது பிரச்சனை வந்து அட்மிஷன் ஆகிட்டாங்க, இடிக்கு டீனு எம்எஸ் ஆர்எம்ஓ ஏஆர்எம்ஓ எல்லாம் அந்த 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. எங்கள் பொண்ணு இது 10 மணிக்கு இந்த பிரச்சனையாகி 11:30க்கு ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அந்த சமயம் வரைக்கும் அவங்க வரவே இல்லை. நைட்டு 10 மணிக்கோ 11 மணிக்கோ டீனு எம்எஸும் போயிருக்காங்களா? ஏன் சார் கேட்டதுக்கே பதில் சொல்கிறாங்க, சென்னையில் இருந்தாங்களாம் அதனால வரலையாம். இது வந்து பதிலா சார்? இதுவே வந்துட்டு அவங்கன்னா உடனே வந்திருப்பாங்களா? வந்திருக்காங்க. இன்ன வரைக்கும் டீன் சார் வந்து இப்போ காலைல வந்தார். நாங்கள் காலையிலேயே நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம், அங்கே இருந்தோம், வெளில வந்தோம், அப்புறமேட்டுக்கு தான் போலீஸ்காரங்களாம் வந்தாங்க. நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போகிறோம், எங்களை கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கேட்டை போட்டுட்டு எங்களை உள்ளே விடவே இல்லை. ஒரு போலீஸ்காரம்மா எங்களை கேட்குறாங்க, செருப்பு பிஞ்சிரும்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்களாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க எங்களை. அப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த நிலமான நாங்கள் என்ன பண்ணணும்? எங்களுக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இப்போ அமைச்சர்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இது வந்துட்டு எங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும். எங்கள் ஸ்கூலுக்கு ஜஸ்டிஸ், அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் வேணும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே ஆக்ஷன் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அவங்களுக்கு உரியப்பட்ட நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். அவங்க பேரண்ட்ஸ்க்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி இன்னும் 4 மாதம் நாங்கள் முடிச்சுட்டு போயிடுவோம். செகண்ட் இயர் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இயர். எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் இந்த காலேஜ் விட்டு முடிச்சுட்டு போகணும். இது எங்களுக்கு பண்ணி தரணும். முக்கியமான கோரிக்கை, அந்த இறந்து போன மாணவிக்கு வந்து நீதி கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு அந்த அறுவை சிகிச்சையில் இருந்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வந்து முன்வைத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. மருத்துவமனை நிர்வாகத்தில் வந்து விசாரித்த பொழுது அந்த மாணவிக்கு அறுவை சிகிச்சை செய்ய பொழுது கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அவர்கள் அந்த மேல் சிகிச்சை செய்த போதும் ஒரு உயிரை வந்து காப்பாற்ற முடியவில்லை, உயிரிழந்துள்ளதாக மருத்துவமனை நிர்வாகத்தில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இருந்த பொழுதும் அந்த செவிலிய மாணவிகளும் அதே போல அவர்களுடைய உறவினர்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வர நிலையில் இந்த அறுவை சிகிச்சை குறித்து முழுமையாக விசாரணை செய்வதற்கும் அதே போல அந்த மயக்க மருந்து தான் அதிகமாக வந்து செலுத்தியதால் மாணவிக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டு இருந்த நிலையில் மயக்கவியல் துறையின் சார்பில் வந்து விசாரணை ஏற்படுத்த குழு அமைக்கப்பட்டு